அரஃபாவுடைய துவா இருக்குதே, நினைக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும் அதில். அதனால தான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க இந்த பயானை கேட்பீங்க, தயவு செய்து எங்களுக்கும் துவா செய்யுங்க. அரஃபாவுடைய தினத்தில் முழு முஸ்லீம்களுக்கும் சமூகத்துக்கும் துவா கேளுங்க. இந்த சமூகத்துடைய உயர்வில் சமூகத்தில் இருக்கும் முனாஃபிக்குகள் அழிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் முன்னேறும். ஸ்ரீலங்காவிலே புதன்கிழமை ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும். முழு உலகத்துக்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது. அந்தந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள். ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை 9ஆம் நாள் தான் அரஃபாவுடைய தினம். லைலத்துல் கத்ரை தேடணும். 21, 23, 25, 27, 29. ஆனால் அரஃபாவுடைய நாளை தேட தேவையில்லை. பிறை 9 அரஃபா தான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு தினம் இந்த வாரம் எங்களுக்கு வர இருக்கிறது. அதுதான் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளை ஹஜ்ஜில் அடைந்தாலும் சரி, வாழ்க்கையில் அடைந்தாலும் சரி, அது பெருமதியான நாள். அதனுடைய பெருமதியை விளங்கியவர்களுக்கு அது பெருமதியான நாள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அரஃபாவுடைய தினம் எங்களுக்கு வருகிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. ஸ்ரீலங்காவிலே புதன்கிழமை ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும். முழு உலகத்துக்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது. அந்தந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள். ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை 9ஆம் நாள் தான் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபா என்பது சகோதரர்களே மக்காவிலிருந்து 22 மைல் கிலோமீட்டரில் இருக்கிறது. இந்த அரஃபா மைதானம் மக்காவிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இந்த அரஃபா என்ற பெயர் ஏன் வந்ததென்றால், ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை படித்து கொடுத்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்த நாள் அரஃபாவுடைய நாள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய தினம்தான் உண்மையில் பெருநாளுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினம் சம்பந்தமாக 9 சிறப்புகள் இருக்கிறது. 9 சிறப்புகள் இருக்கிறது. இதில் முதலாவது சிறப்பு என்னவென்றால், இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு யஹூதி வந்தார். வந்து கேட்டார், ஹலீஃபா, குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத், சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத், இந்த ஆயத் இறங்கிய இடம், இறங்கிய நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஏன்? அந்த யஹூதி சொன்னார், அந்த ஆயத் இறங்கிய இடமும் நாளும் தெரிந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்குவோம் என்றார். சொல்லக்கூடியவர் யார்? ஒரு யஹூதி, முஸ்லிம் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த ஆயத் இறங்கிய இடமும் எனக்கு தெரியும், இறங்கிய நாளும் தெரியும் என்றார்கள். என்ன ஆயத்? اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا.